கைஸ் ரொம்ப நாளாக நீங்கள் கேட்ட ஒரு நியூ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் வந்து இப்போ அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 19th மே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 9000க்கும் மேலே வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,700லேருந்து 69,100 வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. 9,000க்கும் மேலே வேக்கன்சி இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே ஜாயின் பண்ணிக்கிங்க கைஸ். இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. 19th மே வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சிஆர்பிஎஃப்லேருந்து குரூப் சி பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் 21,700லேருந்து 69,100 வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க கைஸ். வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 9,175 வேக்கன்சி வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலுக்கு எவ்வளோ, ஃபீமேலுக்கு எவ்வளோ, ஸ்டேட் வைஸாக எவ்வளோன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாகவே பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி லொக்கேஷன்லையுமே வேக்கன்சி இருக்குது, தமிழ்நாடு லொக்கேஷன்லையுமே வேக்கன்சி இருக்குது. எல்லாமே வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வாரியாகவும் வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல் ஓவர் ஸ்டேட் முழுக்க வேக்கன்சி, ஆல் ஓவர் இந்தியா முழுக்க வேக்கன்சி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. அதுவும் மேலுக்கு தனியாக, ஃபீமேலுக்கு தனியான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் டிரைவர் கேட்டகரிலாம் மினிமம் 21லேருந்து 27 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் மற்ற போஸ்டிங்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 18லேருந்து 23 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி/எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அண்ட் மற்ற கேட்டகரிக்கு கூட ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. கண்டிப்பாக அது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, பட் வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் கேட்டகரி இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 10th 12th அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே, பட் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார் ஆல் அதர் ட்ரேட்ஸ்மேன் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணால் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ட்ரேட் வைஸ் ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொஃபிஷியன்ட் அதெல்லாமே வந்து இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. பைனியர் விங் கேட்டகரி இதுக்குமே ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கேட்டகரியில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ ஓகேங்களா. அதே மாதிரி ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் கேட்டகரிக்கெலாம் ஃபீஸே கிடையாது. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 100 rupees வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணும்போதே அந்த ஃபீஸுமே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதோட எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குன்றதையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. ஸோ தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு இருக்கும், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1 by 1 கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இங்கே இருக்குது. 4 ஆப்ஷன் கொடுத்து ஒரு ஆப்ஷன் டிக் பண்ணுவீங்களே அந்த மெத்தடில் தான். குரூப் 4ல் எப்படி வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்து ஒரு ஆப்ஷன் டிக் பண்ணுவீங்களே அந்த மெத்தடில் தான் உங்களுக்கு இந்த சிபிடி டெஸ்ட்டு இருக்கும். அண்ட் இங்கே சிலபஸுமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வச்சு தான் உங்களை வந்து ஹையர் பண்ணுவாங்க கைஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் சி லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங். ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.